Hi friends, good morning, good afternoon and good evening. Welcome to Premi Lifestyle. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா ஒரு அருமையான ஏர்லி மார்னிங் நான் வாக்கிங் போனேன். அப்போ வந்து இந்த இந்த லேக்கில் என்ன ஒரு சின்ன சின்ன இதெல்லாம் நான் பார்த்து ரசிக்கிற அந்த ஒரு சில விஷயங்களை நான் ஷேர் பண்ண போகிறேன். அப்புறமா வந்து இதுக்கு போயிருந்தேன், மாலுக்கு போயிட்டு சாண்டா பார்த்தோம். ஸோ இது வந்து யூஎஸில் இருக்கிறவங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ யூ ஆல் கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ. ஏன்னா யூஎஸில் இருக்கிறவங்க மால் ஆஃப்டர் மால் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது வெளியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கலாம். மேபி ஆர் மே நாட், ஏன்னா இப்போ எல்லா ஊர்லேயும் மால் அது இது எல்லாம் வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங், ஜஸ்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் வாட் ஐ அட்மையர்ட் and what I liked and what I appreciate. So yeah, வாங்க vlog பார்க்கலாம். vlog பார்க்குறதுக்கு முன்னால் as usual subscribe பண்ணாத தங்கங்க இந்த வந்துட்டு போகிறீங்க பாரு, subscribe பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய அல்கோரிதத்தில் 72% ஆஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுறீங்கன்னு வருது. மீதி ஒரு 27% என்னமோ தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாட்ச் பண்ணுறாங்கன்னு வருது. அதனால் செல்லங்களா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண என்னோடய தங்கங்களுக்கு எல்லாம், என் சப்ஸ்கிரைபர்ஸுக்கு எல்லாம் என்னோட இது, ஏன்னா இட்ஸ் மை ஐ வாண்ட் டு சே லைக் இட்ஸ் மை ஆனர் டு தேங்க் யூ ஆல். ஓகே, வாங்க இப்போ வீடியோ பார்க்கலாமா? இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பையனை வந்து ஏர்லி மார்னிங் 8 o'clock ஸ்கூலில் விட்டுட்டு வாக்கிங், பப்பியை கூட்டிகிட்டு வாக்கிங் போனேன்னா அந்த டைமில் வந்து பயங்கர ஃபாகாக இருந்தது. தெர் வாஸ் நோ ஸ்னோ கிடையாது, ஆனால் செம ஃபாகாக இருந்தது. பட் ஆனால் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அந்த சன்ரைஸ், அந்த லேக்கை சுற்றி இருந்த அந்த ஒரு என்வாயர்மெண்ட் வாஸ் லைக் ரியலி வாட் டு சே, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த வீடியோ கிளிப் எடுத்து போடலாமே. இது வந்து காலையில் ஒரு 8 o'clock 8:15 in the morning. நான் வந்து எங்கள் டெல்லாவை பப்பியை ஐ எம் வாக்கிங் ஹர். அண்டு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து இந்த வாத்துங்கெல்லாம் ஒரே சத்தம் போட்டுட்டு இப்படி போயிட்டு இருந்தது. ஒரு மாதிரி நல்லா இருந்தது. எதனால் சத்தம் போடுதுங்க, ஐ மீன் தே ஆர் கம்யூனிகேட்டிங் வித் ஈச் அதர்னு நினைக்கிறேன். என்னன்னு தெரியல, ஆனால் ஒரே சத்தம் அந்த வாத்துங்கெல்லாம். ஸோ அதுங்க பாருங்கள் எப்படி கூட்டமாக போகுது. ஆனால் சன்ரைஸ் வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. எவ்வளோ சூப்பராக இருக்குது இல்லைங்களா சன்ரைஸ். இங்கே பார்த்தா அந்த 2 அன்னப்பறவைங்க வந்து தனியாக போயிட்டு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இங்கே என்னன்னு தெரில, எங்கள் டெல்லா எதையோ பார்த்துட்டு என்ன பிடிச்சி இழுக்குது என்னன்னு தெரியல. ஓகே, இங்கே ஏதோ இருக்குங்க, ஆட்டர்னு நான் நினைக்கிறேன். ஆட்டரா இல்லை, அது ஏதோ ஒரு இது மாதிரி போகுது. கம் ஆன் டெல்லா, லெட்ஸ் கோ. ஸோ அப்படியே நான் அந்த டெக்கில் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேன்னா அந்த சன்ரைஸ்க்கும் இங்கே பாருங்கள், இந்த இதெல்லாம் வந்து இப்போ வந்து லீவ்ஸ் எல்லாம் உதிர்ந்து போய் எல்லாம் குச்சி மரம்லாம் நிற்கிது பாருங்கள். இதில் வந்து இந்த ஃப்ராஸ்ட்டு ஒரு ட்விக்லேயும் இருந்த ஃப்ராஸ்ட்டு அந்த இது நல்ல அந்த சன்னோட வெளிச்சத்துக்கு அப்படியே ஷைனிங்காக அவ்வளோ சூப்பராக இருந்தது. எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி ஸ்னோ வந்தாலும் அப்படி தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஐ வாஸ் ஜஸ்ட் அட்மைரிங் அண்ட் வாக்கிங் அரவுண்ட் தேர். அதே மாதிரி இது நான் வின்டர் சீசன், சம்மர் சீசன், ஃபால், இந்த ஸ்ப்ரிங், இந்த சீசனுக்கெலாம் மனுஷன் மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறது இல்லைங்க. இந்த செடி கொடி எல்லாமே தே ப்ரிப்பேர் தெம்செல்வ்ஸ் ஃபார் வின்டர். அது வந்து நேச்சுரலாகவே அது நடக்கும். ஸோ நேச்சர் ஹேஸ் ஸோ மச் டு ஆஃபர். நம்ம வந்து இது இல்லை அது இல்லை அப்படின்லாம் நினைக்கிறோம். இதெல்லாம் பார்க்கும்போது we got so many things to be appreciative of. ஸோ அதான் இப்போ வந்து இப்படியே இதெல்லாம் நான் ரொம்ப நல்லா பார்த்து ரசிச்சுட்டு நல்ல ஒரு 1 hour வாக்கிங் போயிட்டு அப்புறம் என்ன பண்ணேன்னா வீட்டுக்கு வந்து பப்பியை விட்டுட்டு தென் ஐ went to the mall.
ஸோ மாலுக்கு போனால் அங்கே செம்மையாக நல்ல சூப்பராக டெக்கரேஷன்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து இந்த பெரிய பெரிய சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் வந்து ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது. ஸோ யூ டோன்ட் நீட் டு பி லைக் ஐயோ என்னடா இதை போட்டாங்களா இவங்களும் அப்படின்லாம் பார்க்குதுன்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் அண்ட் மூவ் ஆன். ரொம்ப நல்லா சூப்பராக இருந்தது இந்த டெக்கரேஷன்ஸ்லாம் மாலில். எனக்கு இந்த மாதிரி ஜஸ்ட்டு போயிட்டு ஒரு வாக் இது பண்ணிவிட்டு என் பொண்ணுக்கு 2 சட்டை எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே பாருங்கள், இந்த மெயினாக இங்கே வந்து இந்த போலார் பேர் போட்டு இந்த மாதிரி நல்லா டெக்கரேட் பண்ணி இது ஒரு ஏரியாவில் அப்படியே இருக்கும். இதில் மெயின் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நீங்கள் சாண்டா கிளாஸை பார்க்கலாம். இங்கே பாருங்கள், இதுதான் என்ட்ரன்ஸு. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலில் வந்து ஃபேமிலியாக நம்ம போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கலாம் சாண்டாவோட. ஸோ அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இங்கே பாருங்க, இந்த எனக்கு எப்படி டெக்கரேட் பண்ணுறாங்கன்னே தெரியாது, ஆனால் சூப்பராக டெக்கரேட் பண்ணுவாங்க. எனக்கு ஒரு சில சமயத்தில் வீட்டில் நம்ம எப்படி பண்ணாலும் இப்படி வரமாட்டேங்குதே இப்படியே நினச்சிட்ருப்பேன் நான். பட் ஐ கெஸ் இட்ஸ் ஜஸ்ட் வாட் இட் இஸ். இங்கே பாருங்கள், இந்த 3 கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்துட்டு தான் எனக்கு வந்து ஐ ரிமெம்பர் மை 3 children. எனக்கு இந்த மாதிரி 3 எங்கே பார்த்தாலும் என் பிள்ளைங்க மட்டும்தான் கண்ணில் வரும். ஸோ அங்கே பாருங்கள், ஒரு பெரிய பபுள் மாதிரி இருக்குல்ல. ஸோ தட்ஸ் வாட் இஸ் சாண்டாஸ் பிளேஸ். இங்கே பாருங்கள், சீலிங்லலாம் இவ்வளோ சூப்பராக இது போட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா சூப்பராக இருந்தது. அப்படியே பார்த்துட்டே வந்தேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லோரும் ரெடியாக ரியல் சாண்டா, இது வந்து பொம்மையெல்லாம் கிடையாது, ரியல் சாண்டாவை நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாண்டாவுக்கு ஏதாவது பேர் வைக்கணுமே. இது பேசிகிட்டு இருக்கும்போது தான் ஓகே, சாண்டாவுக்கு சூப்பராக ஒரு பேர் வச்சிடலாம். இந்த சாண்டா பேர் கோவிட் சாண்டான்னு வச்சுக்கலாம். எனக்கு வேறு எதுவும் தோணலை. ஸோ திஸ் இஸ் கோவிட் சாண்டா. அண்ட் பாருங்கள், அவர் சூப்பராக கையாட்டுறாரு உங்களுக்கெலாம். தேங்க்யூ. இப்போ பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் இப்படி சாண்டா பக்கத்தில் உட்கார வச்சு ஃபேமிலி பிக்சர்லாம் எல்லோரும் பண்ணுவாங்க. அதனால தான் இந்த கம்ப்யூட்ரு கேமராலாம் வச்சுருக்காங்க. சும்மா எடுக்க முடியாது, இதுக்கு ஃபீஸ் உண்டு, சிட்டிங் ஃபீ. அப்புறம் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அப்பயே கொடுப்பாங்க, அதுக்கெல்லாம் ஃபீஸ் உண்டு. பட் எனிவே கோவிட் சாண்டா இஸ் ரியலி நைஸ். என்ன ஒரே ஒரு டிஃபால்ட் என்னென்னா, கோவிட் சாண்டா பக்கத்துலலாம் போய் நம்ம சும்மா உட்கார முடியாது, காசு கொடுத்துட்டு தான் உட்காரணும். அதுதான் ஒரு பெரிய ட்ராபேக்கு. கோவிட் சாண்டாவுக்கே காசு வேணும்னா ஓடி போயிடலாம் நம்ம. இஸ் லுக்கிங் குட், ஹீ இஸ் நாட் லுக்கிங் சிக், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ எல்லோரும் இப்போ ரியல் சாண்டா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் பாருங்கள், சூப்பராக ஒரு ஆர்னமெண்ட்டில் அழகாக உட்காந்துட்டு எல்லாருக்கும் கையசைச்சிக்கிட்டு இருக்காரு. இப்போ வந்து மாலில் வந்து அவ்வளோ ஒன்றும் கூட்டம்லாம் கிடையாது, நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. வீக்கெண்ட்ஸில் தான் இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டம் இருக்கும், ஏன்னா பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவ் இருக்கும் இல்லைங்களா. அதனால் ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து பார்த்து சாண்டா கூட குழந்தைங்கள வச்சு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போவாங்க. என்ன எடுக்கலையான்னு கேட்டால், நம்மளுக்கு இந்த மாதிரிலாம் போய் இதெல்லாம் என்ன பார்த்து ரசிக்கலாம். எனக்கு இந்த மாதிரிலாம் போய்ட்டு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போய் எனக்கு எடுக்கிறதெல்லாம் அவ்வளோ நான் இஷ்டப்பட மாட்டேன். அதனால் நாங்கள் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோம். இங்கே பாருங்கள், இந்த போலார் பேர் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ஃபுல்லாக லைட்டும் சும்மா அந்த வெள்ளையில் ஷைனிங் பேப்பர், அதுலேயே அப்படியே பெரிய ஒரு இது பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லா லைட்ஸ் தான், அவ்வளோ லைட்ஸ் இருக்கும், அருமையாக பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் யூ நெவர் கெட் டயர்ட் ஆஃப் சீயிங் திஸ் போலார் பேர். ஸோ எல்லாம் இதை பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். உங்களுக்கு ரியல் சாண்டாவோட அப்பியரன்ஸ் பிடிச்சிருந்ததா? உங்கள் எல்லாருக்கும் ஒரு கிறிஸ்மஸ் மூடி இதை பார்த்து வரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் அந்த சைடில் பார்த்தா இதேமாரி கிறிஸ்மஸ் ட்ரீ வச்சுருந்தாங்க. ஆமாம் பாருங்கள், இந்த சீலிங்கில் இந்த டெக்கரேஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் அப்படியே எல்லாம் வாங்கிட்டு நான் நிறைய ஒன்றும் பர்ச்சேஸ்லாம் பண்ணலைங்க, சும்மா போனேன், பார்த்தேன், ஒரு வாக்கிங் விட்டுட்டு ஒரு இது வாங்கிட்டு வந்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்க போகிறேன். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காமல் செல்லுங்களா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனிவே, if you are a visitor, please enjoy and move on. And I will see you all in the next video. Until then, be well, stay well, and enjoy. Bye. Take care, you all. See ya. Thank you.